வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம தமிழ் வகுப்புல பாடம் 7 சான்றோர் மொழி பத்தி பார்க்கலாம். இந்த சான்றோர் மொழி இனியவை 40 அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதை எழுதினது யாருன்னா பூதம் சேந்தனார் அப்படிங்கிறவரோட எழுதின இனியவை 40 பாடலை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இனியவை 40 பாடம் 7 சான்றோர் மொழிக்காக. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை தேர்தல் மிக மான முன்னினிதே. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை தேர்தல் மிக மான முன்னினிதே. எல் துணையாயினும் இரவாது தான் ஈதல் துணையும் மாற்றை நீது. எல் துணையாயினும் இரவாது தான் ஈதல் துணையும் மாற்றை நீது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை தேர்தல் மிக மான முன்னினிதே. இதுவரைக்கும் நம்ம இந்த பாடலை எப்படி பாடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம், அதை கேட்டோம். இப்போ இதோட பொருளை பற்றி பார்க்கலாம். இனியவை 40ங்கிற நூல் எடுக்கப்பட்ட சான்றோர் மொழி அப்படிங்கிற பாடலோட பொருள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை வாசிக்கலாம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எல் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. இந்த பாடலோட பொருள் என்னன்னா, கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது. இங்க பாருங்க, இந்த முதல் வரியோட பொருள் பாருங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் மிக இனிமையானது. கற்றவர்கள்னா படிச்சவங்க கிட்ட நம்ம கற்ற கல்வியை கூறுதல் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இனிமையா இருக்கும். மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. இந்த 2வது லைனோட பொருள். அடுத்து பாருங்க. எல் துணையானும் இரவாது, எல் அளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிதே. பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாகும். அதாவது என்னன்னா, கற்றவர்களின் முன் அப்படின்னா படிச்சவங்களுக்கு முன்னாடி, தான் கற்ற கல்வியை கூறுதல் அப்படின்னா நம்ம படிச்சதை அவங்க கிட்ட சொல்லும் பொழுது நம்மளுக்கு இனிமையா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. படிச்சவங்க கிட்ட நம்ம படிச்ச கருத்தை சொல்லும் பொழுது இனிமையா இருக்கும். அறிவில் மேம்பட்டவர்கள் அப்படின்னா அறிவில் நல்லா ஜீனியஸா இருப்பாங்க இல்லையா, நல்ல ரொம்ப அறிவா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது மிகவும் இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. எல் அளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல், எல் அளவு சின்னதா இருந்தா கூட அதை மற்றவங்க கிட்ட கேட்காம, மற்றவங்க கிட்ட கேட்டு நம்ம வாங்கிக்காம, அந்த எல்லளவு சிறுசா இருந்தாலும் நம்ம பிறருக்கு கொடுத்தோம்னா அது எல்லாவற்றையும் விட என்னவா இருக்கும்னா இனிமையா இருக்கும். இந்த பாடல்ல இருக்கிற ஒரு சில வார்த்தைகளோட பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். மிக்கார், அறிவில் மேம்பட்டவர். மிக்கார்னா யாரு? அறிவில் மேம்பட்டவர். எல் துணை, எல் துணை அப்படின்னா எல்லளவு, எல் துணை அப்படின்னா எல்லளவு. அடுத்தது எத்துணையும், எத்துணையும்னா எல்லாவற்றிலும், எத்துணையும் அப்படின்னா என்னது? எல்லாவற்றிலும். அடுத்தது மாண்பு, மாண்புனா பெருமைன்னு அர்த்தம், அதுதான் பொருள். மாண்புக்கு என்ன பொருள்? பெருமை. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த நூலை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இனியவை 40 அப்படிங்கிற நூல் 14 கீழ்கணக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. 14 கீழ்கணக்கு நூல்னு ஒரு 18 நூல்கள் இருக்குது. அந்த நூல்களில் ஒரு நூல் தான் இந்த இனியவை 40.
இந்த இனியவை நாற்பது யார் எழுதியிருக்காங்கன்னா பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிறவரே எழுதியிருக்காரு. இங்க பாருங்க, இந்நூல் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனாரால் எழுதப்பட்டது. இந்த நூலை எழுதினது யாரு? மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனாரால் எழுதப்பட்டது. வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது. நம்மளோட வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இனியவை 40 அப்படின்னு சொல்லுவாங்க. 40 பாடல்களை கொண்டது. ஓகேவா? நம்மளுக்கு வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுது, 40 பாடல்களை கொண்டது. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இனியவை 40 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது சரியான விடையை தெரிவு செய்வோமா. வினா 1 பாருங்க. உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடுதல், வரைதல், சொல்லுதல், எழுதுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா உரைத்தலோட பொருள் என்ன அப்படின்னா சொல்லுதல். உரைத்தலோட பொருள் என்னன்னா சொல்லுதல். ஆப்ஷன் இ சொல்லுதல். ஓகேவா? வினா எண் 2 பாருங்க. ஈதல். ஈதல் என்று சொல் குறிக்கும் பொருள். ஈதல்னா நம்ம கொடுக்கறது. யாருக்காவது ஏதாவது கொடுக்குறோம் இல்லையா, தானம் தர்மம் அதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஈதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈதலுக்கு பொருள் என்ன அப்படின்னா கொடுத்தல். ஈதலோட பொருள் என்னன்னா கொடுத்தல். ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் அ கொடுத்தல். அடுத்து வினா எண் 3 பாருங்க. மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். மிக்காரை என்ற சொல்லின் வினா எண் 3. மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். மிக்கார்னா அறிவில் மேம்பட்டவர். அதோட எதிர்ச்சொல் என்னன்னா அறிவில்லாதவர். அறிவு இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம்னா அறிவு ரொம்ப அறிவு இருந்துச்சுன்னா அதுல என்ன சொல்லுவாங்கன்னா அறிவில் மேம்பட்டவர். அதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா அறிவிலாதார். ஆப்ஷன் அ அறிவிலாதார். மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னது? அறிவிலாதார். அடுத்தது வினா எண் 4. இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள். இரவாது அப்படின்னா பிறரிடம் கேட்டு பெறாது. இரவாது அப்படின்னா பிறரிடம் கேட்டு பெறாது. ஆப்ஷன் அ பிறரிடம் கேட்டு பெறாது. வினா எண் 5. சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். சேர்தல் அப்படின்னா இணைதல். சேர்தல் அப்படின்னா என்ன பொருள்னா இணைதல். ஆப்ஷன் இ இணைதல். ஆப்ஷன் இ இணைதல். சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் இணைதல். அடுத்தது பொருள்பட எழுதி படித்து மகிழ்க. வினா எண் 1 பாருங்க. தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இதை பொருள் இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்தோ பிரித்தோ எழுதி நம்ம படிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க. என, இக்கு இனி, இப்பு பி, டிக்கும் இப்படி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரு வாக்கியம் அமைக்கணும். எப்படி அமைக்கலாம்? இந்த எனக்கு அப்படிங்கிறத சேர்த்து ரைட் பண்ணலாமா? அப்போ இந்த இடத்துக்கு என்ன வரும்? எனக்கு. எனக்கு. அடுத்தது என்ன எழுதலாம்? இந்த இனிப்பு இப்பு இதை சேர்த்து எழுதலாமா? அப்ப இங்க என்ன வரும்? இனிப்பு. எனக்கு இனிப்பு. இந்த இதுல ஒரு பி இருக்கு, இங்க டிக்கும் இருக்கு. அது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா பிடிக்கும். அப்ப எப்படி எழுதலாம்? எனக்கு இனிப்பு பிடிக்கும். ஓகேவா? இப்படிதான் எழுதணும். எனக்கு இனிப்பு பிடிக்கும். அதாவது வினா எண் 1 நம்ம பிரித்தோ சேர்த்தோ எழுதணும்னா நம்மளுக்கு கிடைக்கிற விடை எனக்கு இனிப்பு பிடிக்கும். ஓகேவா? 3 வார்த்தைகள் இருக்கிற வாக்கியங்களா தான் நம்ம அமைக்கணும். வினா எண் 2 பாருங்க. உலை, இப்பு, யர்வுத, ரும் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி சேர்த்துனா ஒரு வார்த்தை வரும், ஒரு வாக்கியம் உருவாக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த
உழைப்பு உழைப்பு. நீங்க வந்து இப்போ இந்த வார்த்தை இருக்குதுன்னா இது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, அதாவது பொருள் படுற மாதிரி இல்லை. அப்போ இது கூட அடுத்தடுத்த சொற்களை வந்து சேர்த்து சேர்த்து படிச்சு பழகணும். இப்போ உழை அடுத்த ரெண்டு சொல்ல வந்து சேர்த்து படிச்சு பாருங்க. இப்பு. அப்போ இது எல்லாம் சேர்த்து படிச்சா எப்படி இருக்குது? நம்மளுக்கு உழைப்பு அப்படின்னு வரும். எப்படி இருக்கு? உழைப்பு. ஓகேவா? அடுத்தது இங்க வந்து என்ன இருக்கு? உழைப்பு வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்தது இங்க என்ன இருக்கு? ஊ இருக்கு. அதுக்கு அடுத்த சொல்ல சேர்த்து சேர்த்து படிச்சு பாருங்க. உ யா இர் வு. உயர்வு வரைக்கும் படிக்கலாமா? இது ஒரு வார்த்தையா? அப்ப உ யா இர் வு உயர்வு. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன லெட்டர் இருக்குது? தா. அதுக்கப்புறம் இருக்கிற சொற்களை சேர்த்து சேர்த்து படிங்க. த ரு இம் தரும். அப்ப இங்க தரும்னு எழுதிக்கலாமா? அழகா எழுதணும், வடிவத்தோட எழுதணும். ஓகேவா? அப்போ இந்த இரண்டாவது வினாவோட விடை உழைப்பு உயர்வு தரும். அடுத்தது வினா எண் 3. மர இம் வள இற்போ இம்ம ழைப்பே ருவோம் அப்படின்னு இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? அடுத்தடுத்த சொற்களை சேர்த்து படிச்சு பாருங்க. ஏதாவது பொருள் படுற மாதிரி ஒரு வார்த்தை கிடைக்கும். இப்போ இந்த மர அப்படின்னு இருக்குது, அது கூட அடுத்த ஒரு சொல் என்ன இருக்குதுன்னா, அடுத்து ஒரு எழுத்து என்ன இருக்குதுன்னா இம் இருக்குது. அப்போ இந்த மரம் அப்படின்னு எழுதிக்கலாமா? மரம். அடுத்தது என்ன இருக்குது? இங்க ப ல இருக்கு. அதுக்கு அடுத்த எழுத்துக்களை சேர்த்து படிப்போமா? ப ல சரி ப ல இர் இப் போ. இது வந்து இது வரைக்கும் ஒரு பொருள் படுற மாதிரி இல்லை. அப்ப அதுக்கு அடுத்த எழுத்தையும் சேர்த்திக்கலாம். இம் சேர்த்திக்கலாமா? அப்ப வ ல இர் இப் போ இம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சா? இங்க இருக்குது. அப்போ மரம் வளர்ப்போம். இங்க என்ன எழுதலாம்? மரம் வளர்ப்போம். மரம் வளர்ப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்து இங்க என்ன இருக்குது? மா. அதுக்கப்புறம் அடுத்த எழுத்தை சேர்த்து படிச்சா என்ன வரும்? ழை. மழை அப்படின்னு ஒரு வார்த்தை கிடைக்குதா? அப்ப அதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? மழை அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? பெ ரு வோ இம் பெறுவோம் அப்படின்னு இருக்குதா? அது ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சா? அப்ப பெறுவோம் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மூணாவது வினாவோட விடை என்னன்னா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். வினா எண் 4. சுத்த இம் சு கம் த ரு இம். ஓகேவா? இப்படி இருக்குது. இப்போ இங்க வந்து ஒரு எழுத்தா சேர்த்து படிக்கலாம். எந்த எழுத்து வரைக்கும் ஒரு வார்த்தை கிடைக்குதோ அதை ரைட் பண்ணிக்கலாம். சு அப்படி ஒரு எழுத்தா சேர்த்து படிங்க. சு இத்த இம் சுத்தம்னு ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கா? அப்ப இங்க என்ன ரைட் பண்ணிக்கலாம்? சுத்தம் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? இங்க பாருங்க. இது வரைக்கும் படிச்ச என்ன வரும்? சுத்தம். அடுத்தது இங்க என்ன இருக்குது? அடுத்த லெட்டர் என்ன இருக்கு? சு ஹ சரி சு க இம் சுகம். அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்? சுகம். அடுத்த லெட்டர்ல இருந்து படிங்க. அடுத்த எழுத்துல இருந்து த ரு இம் தரும். அப்போ சுத்தம் சுகம் தரும். 4வது வினாவோட விடை சுத்தம் சுகம் தரும். 1வது வினாவோட விடை என்னது? எனக்கு இனிப்பு பிடிக்கும். 2வது வினாவோட விடை என்னது? உழைப்பு உயர்வு தரும். 3வது வினாவோட விடை என்னது? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இதை வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல வந்து நம்ம ரைட் பண்ணிக்கணும். இப்போ இதை இந்த பக்கத்தை பாருங்க. நீ எதை விரும்புவாய்? ஏன்
கலந்துரையாடுக. இந்த 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 படங்கள்ல உனக்கு எது பிடிக்கும்? ஓகேவா? இந்த படம் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்துல, முதல் படத்துல பாருங்க, மழைநீரை சேகரிக்கிறாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மழைநீரை ஒரு தொட்டியில சேமிக்கிறாங்க. அந்த சேமிச்ச தண்ணியை ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. இது முதல் படம். இரண்டாவது படம், தண்ணீர் வீணாக்கப்படுது. பைப்ல ஓபன் பண்ணி விட்டு குழாயில குழாய் திறந்திருக்கு, தண்ணீர் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது. இது இரண்டாவது படம். இந்த 2 படங்கள்ல உனக்கு பிடித்த படம் எது? அதுக்கான காரணம் ஏன், எதனால அந்த படம் உனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்தது, உன்னை அறிந்து கொள். உன்னை நீயே தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, உன் நண்பனை உனக்கு பிடிக்க காரணங்கள் எவை? உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன? அப்புறம் உன்னிடத்தில் உனக்கு பிடிக்காதது எது? இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா திங்க் பண்ணி நீங்களே யோசிச்சுக்கோங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். உனக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன, அப்புறம் உன்கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்ன, இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணி பார்க்கணும்னா திங்க் பண்ணி பாருங்க. சிந்திக்கலாமா? காதரும் அப்துலும் சகோதரர்கள். இருவரும் தங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகையை சேமித்து வருகின்றனர். அந்த ஆண்டு ஏற்பட்ட புயல் பாதிப்பினை அறிந்த காதர் புயல் நிவாரண நிதிக்காக தான் உண்டியலில் சேமித்து வைத்திருந்த பணத்தை கொடுக்க நினைக்கிறான். அவனின் தம்பி அப்துல் தனது சேமிப்பிலிருந்து கிடைத்த தொகையினை கொண்டு பிடித்தமான பொருளை வாங்கிக் கொள்ள நினைக்கிறான். இவர்கள் இருவரில் நீ யாராக இருக்க விரும்புகிறாய்? அதற்குரிய காரணங்களை கூறு. அப்துல், காதரும் அப்துலும் சகோதரர்கள்னா அண்ணன் தம்பி, பிரதர்ஸ். ஓகேவா? இருவரும் தங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகையை சேமித்து வருகின்றனர். இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பைசா அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா? பணம் கொடுக்குறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு வருஷம் என்ன ஆகுதுன்னா, புயல்ல பாதிப்பு வருது. புயல் ஏற்படுது. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப அந்த புயல் நிவாரண நிதிக்காக தன்னோட உண்டியல்ல சேமிச்சு வச்சிருந்த பணத்தை கொடுக்க நினைக்கிறான். யாரு? காதர். ஓகேவா? அப்துல் என்ன பண்றாரு? தன்னோட சேமிச்சு வச்சிருந்த காசுல இருந்து அவனுக்கு என்னென்ன பொருள் பிடிக்குமோ அதை வாங்க நினைக்கிறான். இந்த 2 பேர்ல நீ யாரா இருக்க விரும்புறீன்னு திங்க் பண்ணி பாருங்க. செயல் திட்டம். கல்வி என்ற அதிகாரத்தில் இருந்து எவையேனும் 5 திருக்குறள்களை படித்து எழுதி வருக. இந்த திருக்குறள்ல, கல்வி அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கிற திருக்குறள்கள்ல 5 திருக்குறள்களை படித்து எழுதி வருக. இப்போ இந்த 5 திருக்குறள்களை நான் சொல்றேன், அதை படிச்சுட்டு எழுதிட்டு வாங்க. இந்த திருக்குறள்களை படித்துட்டு 2 முறை எழுதி பாருங்க. நன்றி குழந்தைகளா. மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?